ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் தோற்று போயிடுவேன், என் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நான் தோற்று போயிட்டு தான் இருக்கிறேன், இனிமேலும் நான் தோற்று தான் போவேனா அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு. நீ ஜெயிக்க பிறந்தவ, நீ வாழ்க்கையில் என்றைக்குமே தோற்க பிறந்தவ கிடையாது, நீ ஜெயிக்க பிறந்தவ. என்றைக்குமே என்னோடு கூட நீ இருந்து ஆளுகை செய்ய பிறந்தவ, நீ ஆளுகை செய்ய பிறந்தவ மகனே. நான் எப்போதும் உன் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறேன், எப்போதும் உன்னை நான் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறேன். என்றைக்குமே நான் உனக்காகவே வழக்காடி உனக்காக யுத்தம் பண்ணி உன்னை ஜெயிக்கவே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன்னு நம்மளுடைய அப்பா இந்த தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு கற்றுக் கொடுக்குறார். ஆமென். நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையில் நிறைய தோல்விகளை பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு, நீ தோற்க பிறந்தவ கிடையாது, நீ என்றைக்குமே ஜெயிக்க பிறந்தவ, நீ ஆண்டவருடைய நாமத்தினால ஜெயத்தை எடுக்க பிறந்தவ. என்ன பண்ணணும்னா, நீ பாகாலுடைய கூட்டத்தை நீ எதிர்க்க பிறந்தவ, நீ ஜெயித்து நீ என்ன பண்ணியிருக்கிற, நீ ஜெயம் எடுக்கிறவளாகவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற, ஜெயம் எடுக்கிறவனாகவே இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற. ஒருவேளை உன் படிப்பில் நீ தோற்று போயிருக்கலாம், உன்னுடைய கல்லூரி காரியங்களில், உன்னுடைய வேலையில், உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் தோற்று போயிடுவணுன்ட்டு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ தோற்று போக மாட்ட, நீ என்றைக்குமே ஜெயிக்க பிறந்தவ, நீ ஆண்டவருடைய நாமத்தினால ஜெயத்தை பெற்றுக்கொண்டவ. அதனால் நீ என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத, வாழ்க்கையில் தோல்வி உனக்கு கிடையாது. நீ ஏசப்பாவால் நீ என்ன பண்ணியிருக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறபடினால நீ என்றைக்குமே நீ என்ன பண்ணுவ, ஜெயித்து நீ ஆளுகை பெற்றுக்கொள்ளுவ. என்றைக்கும் நீ என் கூட இருந்து நீ என்ன பண்ணுவ, ராஜரிகம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் தோற்க பிறந்தவங்க கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் தோல்வியை பார்த்தீங்களா? இல்லை இல்லையா? ஆண்டவர் உங்களை நடத்தினார் இல்லையா? ஸோ இனிமேல் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை நடத்துவார், அன்பினால் இடை கட்டுவார், கரத்தினால் தாங்குவார், தூக்கி சுமப்பார், இனிமேலும் தப்பு வைப்பார், இனிமேலும் உங்களை என்ன பண்ணுவாங்க, வாழ வைப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.